ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 15 ஜூலை 2024. अपने समय को, सुखों को, नाम शान मान सर्व प्राप्ति की इच्छा को कुर्बान कर लेने की इच्छा को छोड़ देने वाले महादानी बनो, तब कहेंगे परोपकार की भावना से संपन्न. பாபா சொல்றார், தங்கள் நேரத்தை, சுகங்களை, பெயர், கௌரவம், மரியாதை மற்றும் அனைத்து விதமான பிராப்திகளை, ஆசைகளை இவற்றை தியாகம் செய்து பெறுவதற்கான ஆசையை விட்டுவிட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்திலே நீங்கள் மகாதானியாக ஆகிவிடுங்கள். அப்போதுதான் பரோபகார உணர்வினால் நிரம்பியவர் என்று சொல்ல முடியும். இதையெல்லாம் இப்ப தியாகம் பண்ணணும்னு சொல்றார். நம்முடைய நேரத்தை, சுகங்களை, பெயர், புகழ், மரியாதை, கௌரவம் போன்ற விஷயங்களை நம்ம இந்த விஷயங்களை பிராப்தியா அடையணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா அந்த ஆசையையும் இவை எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு நான் எதையோ ஒன்று அடையணும் அல்லது பெறணும் என்பதற்கு பதிலாக சதா நான் கொடுத்து கொண்டே இருக்கணும் என்று மகாதானியாக நாம் ஆகணும். அப்படி ஆகும் பொழுதுதான் பரோபகார ஆத்மா, பரோபகார உணர்வு நிறைந்த ஆத்மா என்று நம்மை சொல்ல முடியும். अपकारी पर उपकार की वृत्ति वही रख सकते हैं जिनका मन स्वच्छ हो. அபகாரம் செய்பவர்களின் மீதும் உபகாரம் செய்கின்ற உள்ளுணர்வை யாரால் வைக்க முடியும் என்றால் யாருடைய மனம் சுத்தமாக இருக்குமோ அவர்களாலே தான். यदि स्वयं के प्रति या अन्य के प्रति व्यर्थ संकल्प आता है तो ये स्वच्छ मन नहीं है. ஒருவேளை தனக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ வீணான எண்ணங்கள் மனதில் உருவானால் பிறகு அதை சுத்தமான மனம் என்று சொல்ல முடியாது. பாபா என்ன சொல்றாரு, யாரால அபகாரம் செய்பவர்களுக்கு உபகாரம் செய்ய முடியும்? மன தூய்மை இருந்தால் தான் செய்ய முடியும். ஒருவேளை மனசுல தன்னை பற்றியும் வீண் எண்ணங்கள், பிறரை பற்றியும் வீண் எண்ணங்கள் இருந்ததுன்னா அப்போ அதை சுத்தமான மனம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிலையில மற்றவர்களுக்கு நம்ம, அதுவும் அபகாரம் செய்பவர்களுக்கு உபகாரம் செய்யற அளவுக்கு அந்த மனதுல தூய்மையின் சக்தி இல்லை. स्वच्छ मन, क्लीन और क्लियर बुद्धि हो तब परोपकारी बन सकेंगे. சுத்தமான மனமும் கிளீன் அண்ட் கிளியர் புத்தி, சுத்தமான மற்றும் தெளிவான புத்தி இருந்தால்தான் பரோபகாரியாக ஆக முடியும். மனசு தூய்மையாக இருக்கணும், புத்தியும் தூய்மையாக இருக்கணும், கிளியராக தெளிவாகவும் இருக்கணும். அப்பதான் நம்மால பரோபகாரம் செய்கின்ற ஆத்மாவா ஆக முடியும். இந்த விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்த்து தாரணையில கொண்டு வருவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.